ஃபைனலி நம்ம எல்லாரும் காத்துட்டு இருந்த செய்தி இப்போ கிடச்சாச்சு. ஜேஎஸ்கே சுபம் ரஜானியோட ரீப்ளேஸ்மெண்ட்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரை சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் அப்டேட்ஸுமே இருக்குது. அதை பற்றியுமே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ லைக் தட்டிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். விஜயசாகர் டிராஃபி குரூப் ஸ்டேஜ் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. மகாராஷ்டிரா எலிமினேட் ஆகியிருக்காங்க. பட் மகாராஷ்டிராவோட கடைசி மேட்ச் அகேன்ஸ்ட் கோவா ஒரு சரியான மேட்ச்னே சொல்லலாம். செம க்ளோஸ் த்ரில்லர். நம்ம ருத்துராஜ் ஜெய்க்வாட் நம்பர் 5ல இறங்கி 134 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. போத் மகாராஷ்டிரா ஓப்பனர்ஸ் ஏர்லியாவே அவுட் ஆகியிருக்காங்க. பிருத்விஷா அண்ட் அஸ்வின் குல்கர்னி. பிருத்விஷா ஒரு ரனுக்கு அண்ட் அஸ்வின் குல்கர்னி டக் அவுட் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்பர் 3ல அங்கித் பவானி, அவருமே ஒரு 0. தென் சித்தார்த் மாத்ரேன்றவர் வந்து ஒரு 3 ரன்ஸ். கடைசியாக தான் வந்தார் விநாயக்ன்ற மாதிரி 134 ரன்ஸ் நம்ம ருத்ராஜ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 249 ரன்ஸ்ல வந்து மகாராஷ்டிரா முடிச்சிருக்காங்க. அண்ட் 5 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. பிரஷர் வாட் பிரஷர் நம்பர் 2 எந்த ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலுமே கிவ் அப் பண்ண மாட்டாரு. இந்த மேட்ச் இஸ் a great example for his resilience. தென் இதே மேட்ச்ல பவுலிங்ல நம்ம ராமகிருஷ்ணா கோஷ் கலக்கி இருக்காரு. ஃபைனல் ஓவர்ல 6 ரன் தேவையா இருந்திருக்கு 6 பந்துகள்ல. அப்படிப்பட்ட பிரஷர் சிச்சுவேஷன்லயும் ராமகிருஷ்ணா கோஷ் மெய்டன் ஓவர் வந்து வீசியிருக்காரு. ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். யூ ஆல் நோ ஃபைனல் ஓவர்ல எவ்வளவு பிரஷர் இருக்குன்னு. பேட்டர் அண்ட் பவுலர் ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவல் பிரஷர் இருக்கும். வெறும் 6 தான் நீங்க டிஃபெண்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா பேட்டர்ஸ் ஃபேவர் தான் சொல்லுவேன். அதே நாள்ல இன்னொரு அப்சல்யூட் சினிமா கேம் இருந்துச்சு. மும்பை vs பஞ்சாப். எவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல. பஞ்சாப் இந்த மேட்சை 1 ரன்ல வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பஞ்சாப் 216 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மும்பையோட பேட்டிங் வந்து ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஓவர்ஸ்மே வந்து எக்கச்சக்கமா ரிமைனிங் இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ 201 for 6ன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்காங்க. அப்போதான் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆகிட்டு வெளில போயிருக்காரு. ஸோ ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்துக்கோங்க. 4 விக்கெட்ஸ் இருக்கு, 16 ரன் தேவை. ஓவர்ஸ் பார்த்தோன்னா இன்னும் ஒரு 20+ ஓவர்ஸ் இருக்கிறதுனால ஓவர்ஸ் நம்ம வந்து கணக்கிலே எடுத்துக்கணும். ஸோ 4 விக்கெட் இருக்கு, 16 ரன் தான் தேவைங்கிறப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து பஞ்சாப் இந்த கேமை புல் ஆஃப் பண்ணி வின் பண்ணியிருக்கிறது வேற மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் இந்த மேட்ச்ல வந்து மயங்க் மார்க்கண்டி அண்ட் குர்னூர் பிராட் இவங்க 2 பேருமே தலா 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் தான் இந்த மேட்ச் வந்து டைட்டா போல்ட் பண்ணி வின் பண்ண வச்சிருக்காங்க. இந்த மேட்ச்ல தான் நம்ம சர்ஃப்ராஸ் கான் வந்து மும்பைக்காக 62 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. வெறும் 20 பந்துகள்ல 15 பால்ல 50யுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. நிறைய ஃபேன்ஸோட ஸ்பாட்லேயே நம்ம சர்ஃப்ராஸ் கான் மேலேயே இருந்துச்சு. பிகாஸ் அவரோட நாக்கு தான் பத்தி எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஓவராலா இந்த மேட்சே வந்து செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச். எப்படி மும்பை இந்தியன்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்டிங் லைனப் ஐபிஎல்ல வச்சிருக்காங்களோ அதே மாதிரி இங்க டொமஸ்டிக்லி மும்பை டீம் வந்து ஒரு கடப்பார பேட்டிங் லைனப் தான். நம்பர் 3ல சர்ஃப்ராஸ் கான், நம்பர் 4ல ஸ்ரேயஸ் ஐயர், நம்பர் 5ல சூரியகுமார் யாதவ் அண்ட் நம்பர் 6ல சிவம் டுபேன்றப்போ உங்களுக்கு ஒரு டீப் பேட்டிங் லைனப் இருக்கு. பட் ஸ்டில் கையில இருந்த ஒரு மேட்ச் வந்து லூஸ் பண்ணிருக்கிறது வந்து எனக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. அண்ட் ஜனவரி 12 அன்னைக்கு மும்பை அண்ட் கர்நாடகா குவார்டர் ஃபைனல்ஸ்ல ஃபேஸ் பண்ண போறாங்க. மவுத் வாட்டரிங் கிளாஷ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது கண்டிப்பா இந்த மேட்சுக்கு பொருந்தும். தென் இன்னொரு குவார்டர் ஃபைனல்ஸ்ல யூபி அண்ட் சௌராஷ்டிரா ஃபேஸ் பண்றாங்க. ஸோ யூபிக்காக நம்ம பிரசாந்த் வீரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். பாகிஸ்தான் சூப்பர் லீக்ல 2 நியூ டீம்ஸ் ஆட் ஆகியிருக்காங்க. ஸோ 6 டீம்ஸா இருந்த லீக் இப்போ 8 டீம் லீகா மாறி இருக்கு. ஆக்சுவலா ஐபிஎல் அண்ட் பிஎஸ்எல் தவிர எந்த ஒரு லீக்லயுமே வந்து 8 டீம்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். அதாவது பிரான்சைசி லீக்ஸ்ல சொல்ல வர இந்த 2 நியூ டீம்ஸும் ஆக்ஷன் பேசிஸ்ல தான் சோல்ட் ஆகியிருக்காங்க. ஸோ சியால்கோட் அண்ட் ஹைதராபாத். எது ஹைதராபாத் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஹைதராபாத் அப்படிங்கிற சிட்டியை பேஸ் பண்ணி ஒரு பிரான்சைசியா இருக்கலாம். அண்ட் ரீசெண்டாக துரந்தர் பார்த்திருந்தேன். ரொம்ப ரொம்ப அற்புதமான படங்க. இன்கேஸ் பார்க்கலனா பாருங்க. சும்மா எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். அண்ட் அதுல வந்து பாகிஸ்தான் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும், எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. சரி, இந்த 2 நியூ டீம்ஸ் எவ்வளவு சோல்ட் ஆகியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா சியால்கோட் பிரான்சைசி 58.38 crores சோல்ட் ஆகியிருக்காங்க. தென் ஹைதராபாத் வந்து 55.57 crores சோல்ட் ஆகியிருக்காங்க. ரெண்டுமே நான் இந்தியன் கரன்சில தான் சொல்லியிருக்கேன். இன் கம்பேரிசன் ஐபிஎல் 2021 2 நியூ டீம்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா, லக்னோ அண்ட் குஜராத். இவங்க 2 பேர் எவ்வளவு சோல்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம்னா லக்னோ பிரான்சைசி 7090 crores சோல்ட் ஆகியிருந்தாங்க. அண்ட் ஜிடி வந்து 5625 crores சோல்ட் ஆகியிருந்தாங்க. ஜஸ்ட் கம்பேர் மட்டும் பண்ணி பாருங்களேன். ரெண்டுத்துக்கும் மேசிவ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா ஸ்டில் பாகிஸ்தான் ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க கிட்ட நல்ல பிளேயர்ஸ் குவாலிட்டி இருக்குடா, நீங்க பணத்தையே பத்தி பேசுறீங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. டு பி ஹானஸ்ட் ஐபிஎல் இருக்கக்கூடிய ஓவர்சீஸ் பிளேயர் குவாலிட்டியை 0.1% கூட பிஎஸ்எல் மேட்ச் பண்ண முடியாது. ஏதோ இந்த பாகிஸ்தான் அண்டர்-19 ஏஷியா கப் வின் பண்ணதுனால அவங்களோட யங் டேலண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அரசியல் புரசலா வந்து சோஷியல் மீடியால பேசிட்டு இருந்தாங்க. எனிவே இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் கான்ஃபிளிக்ஸ் பத்திலாம் பேசணும்னா வந்து ஒரு ஃபுல் வீடியோவே போஸ்ட் பண்ணலாம். ஆனா அது நம்ம சேனல் ரிலேட்டட் கண்டென்ட்டா இருக்காதுன்றனால தான் என்னால ஃபுல் வீடியோலாம் போஸ்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. மேபி ஒரு 1 or 2 minutes என்னோட ஆசைக்கு இந்த மாதிரி பேசிடுறேன். இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து T20 சீரிஸ்ல இருந்து இப்போ திலக் வர்மா ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. திலக் வர்மா has recently undergone testicular torsion surgery. இதோட ரெக்கவரி பீரியட் வந்து 2 to 4 weeks சொல்லியிருக்காங்க. அண்ட் T20 வேர்ல்ட் கப்புமே எக்ஸாக்டா ஒரு 1 month டைம்ல தான் ஆரம்பிக்கிறதுனால வெதர் திலக் வர்மா இன் டைம் ரெக்கவர் ஆகி T20 வேர்ல்ட் கப்புக்கு ரிட்டர்ன் ஆக போறாரா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த T20 சீரிஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் மட்டும் தான் ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. மேபி if he becomes completely normal அவர் லாஸ்ட் 2 T20 கேம்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆகலாம்ன்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ்க்கு மட்டும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை இப்போ இந்தியன் டீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க கூடிய விரைவில். ஆப்வியஸா only 2 பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஒன்னு ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் இன்னொன்னு ருத்ராஜ் ஜெய்க்வாட். மோஸ்ட்லி ஸ்ரேயஸ் ஐயருக்கு தான் பிரெஃபரன்ஸ் கொடுக்கப்படும். ஆனா ருத்ராஜ் ரொம்ப பாவங்க. இப்போ லிஸ்ட் கிரிக்கெட்ல வந்து அவர் தான் ஹையஸ்ட் ஆவரேஜ்
ஆவரேஜ் வந்து வச்சிருக்காராம். மைக்கேல் பெவனை கிராஸ் பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்துருந்தேன். பிளேயிங்னால ருத்து இல்லாதது கூட ஒரு செகண்டரி இஷ்யூவாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் ருத்துவை இப்போ இந்தியன் டீம் ப்ராபபிள்ஸில் கூட செலக்ட் பண்ணாமல் போகிறது வந்து எனக்கு ரொம்ப அப்செட்டிங்காக இருக்குது. நீங்கள் என்ன கேஸ் நினைக்கிறீங்க? திலக் வர்மாவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம இந்தியன் டீம் ருத்துவை வந்து T20 சீரிஸ்க்கு செலக்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஃபைனலாக JSK நியூஸை பார்த்துருவோமா? ஸோ JSK லாஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் பால் ராய்ஸ் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஆஸ் எக்ஸ்பெக்டட் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த மேட்ச் அபண்டன்ட் ஆகிருச்சு. பட் பரவாயில்ல, இன்னைக்கு JSK MA கேப்டன் மேட்ச் வந்து நடக்க போகிறது. ஃபேஃப் அண்ட் வின்ஸ் காம்போ மேலே எனக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. அட் த சேம் டைம் எனக்கு கொஞ்சம் பயமும் இருந்துச்சு, எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒர்க் அவுட் ஆக போறாங்கன்னு. பட் ஃபார் சர்ப்ரைஸ் ரெண்டு பேருமே பவர் பிளேல ரொம்ப அற்புதமாக ப்ளே பண்ணுறாங்க. எஸ்பெஷலி ஜேம்சன்ஸ் வந்து லாஸ்ட் 2 கேம்ஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணுறாரு. IL T20 ப்ளே பண்ணிட்டு இருந்த வின்ஸ் ஆடாது அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஜேம்சன்ஸ் கிட்டேருந்து ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். அண்ட் லாஸ்ட் கேமில் 75 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. நேற்றுக்கு டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் மேட்ச்மே வந்து ஒரு பால் கூட பவுல் பண்ணாமல் அபண்டன்ட் ஆகியிருக்கு. இத்தனைக்கும் இது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் சம்மர் சீசன் சொல்கிறாங்க. சம்மர் சீசனில் எப்படி இவ்வளோ மழை வருதுன்னு தெரியல. அதுவும் ஒரு இடத்துலனா பரவாயில்ல, டர்பனில் பெய்யுது, ஜோஹானஸ்பர்க்ல பெய்யுது. அழகாக SA20 வேற விண்டோ ஃபைன் பண்ணலாம். இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு சரியாக சூட் ஆக மாட்டேங்குது. இப்போ ஒரு 18 கேம்ஸ் நடந்திருக்கு இல்லையா, அதில் க்ளோஸ் டு 5 கேம்ஸ் வந்து அபண்டன்ட் ஆகியிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படியே JSKோட ரீப்ளேஸ்மெண்ட் பக்கம் வந்தனா JSK சுபம் ரஞ்சானிக்கு பதிலாக ஒரு பிளேயரை சைன் பண்ணுவாங்கன்னு 6 நாட்கள் முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். எதிர்பார்த்த மாதிரி இப்போ சுபம் ரஞ்சானி டீமை விட்டு லீவ் ஆகியிருக்காரு. JSK கிட்டேருந்து ஒரு தேங்க்யூ போஸ்ட்மே பார்க்க முடியுது. ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியாது, அட் த சேம் டைம் ரொம்ப புவராக ப்ளே பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியாது. டீசெண்டாக ப்ளே பண்ணிட்டு போயிருக்காரு. எஸ்பெஷலி DSGக்கு எதிராக ஒரு க்ரூஷியல் 50 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அந்த கேமில் வந்து நிறைய பேட்டர்ஸ் வந்து ஃபெயில் ஆகியிருப்பாங்க. பட் இவர் ஸ்டெப் அப் பண்ணி அந்த 50 ரன் ஸ்கோர் பண்ணதுனால தான் JSK அந்த மேட்ச் வந்து சூப்பர் ஓவரில் போயிட்டு ஜெயிச்சிருப்பாங்க. ரொம்ப ஹைப்பெல்லாம் கொடுக்க வரும்ல. JSK இப்போ இங்கிலீஷ் விக்கெட் கீப்பர் பேட்டர் மைக்கேல் பெப்பரை சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக இனிமேல் டானோவனோட விக்கெட் கீப்பிங் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் 4 overs ஆஃப் ஸ்பின்னு அண்ட் அதுக்கப்புறம் பேட்டிங்கில் நமக்கு ஒரு நல்ல ஃபினிஷ், இதை மட்டும் ஒரு கொடுத்தாலே போரும். ஸோ இப்போ நம்ம JSK ஒரு ப்ராப்பர் விக்கெட் கீப்பரை சைன் பண்ணியிருக்காங்க. இந்த மைக்கேல் பெப்பருக்கு 27 வயசு ஆகுது. SX கவுண்டி கிளப்காக ப்ளே பண்ணிட்டு வராரு. அண்ட் இங்கே IL T20 வந்து அபுதாபி நைட் ரைடர்ஸ்க்காகவும் ப்ளே பண்ணியிருந்தார். இந்த சீசனில் 5 இன்னிங்ஸில் 175 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரைட் ஹேண்ட் பேட்டர் தான், நல்ல இம்ப்ரெசிவான ஒரு பிளேயர். ADKருக்காக மைக்கேல் பெப்பர் அண்ட் ஃபில் சால் தான் பெஸ்ட் காம்பினேஷனாக இருந்தாங்க. ஆஃப்டர் மைக்கேல் பெப்பர்ஸ் அரைவல் இப்போ JSKோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபேஃப் டு பிளஸஸ் அண்ட் ஜேம்சன்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்பர் 3ல மைக்கேல் பெப்பர் வருவார். அண்ட் நம்பர் 4ல மேத்யூ டிவிலியர்ஸ், நம்பர் 5ல வியான் முடர், நம்பர் 6ல டானோவன் ஃபெரேரா, நம்பர் 7ல டியான் ஃபாரஸ்டர் ஆர் ஸ்டீவ் ஸ்டோக் இன்கேஸ் அவரால் நம்பர் 7ல ப்ளே பண்ண முடியும்னா பண்ணுவாங்க. ஆல்ஸ் டியான் ஃபாரஸ்டர் கண்டினியூ பண்ணுவார். நம்பர் 8ல அக்கீல் ஹுசைன், நம்பர் 9ல பிரணாலன் சுப்ரையன், நம்பர் 10ல நாண்ட்ரே பகர் அண்ட் நம்பர் 11ல வந்து லாஸ்ட் கேம் டேனியல் ஓரல் இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்டாக அவரோட பவுலிங் இன் வாண்டரஸ் நம்மளால பார்க்க முடியல. பட் மோஸ்ட்லி அவர் தான் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஜேம்சன்ஸ், அக்கீல் ஹுசைன், டேனியல் ஓரல் அண்ட் மைக்கேல் பெப்பர், இந்த 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் வந்து நம்மளோட பிளேயிங் லெவலில் இருக்க போகிறாங்க. மோஸ்ட்லி இன்னைக்கு தான் மைக்கேல் பெப்பர் கேம்பை ஜாயின் பண்ணுவார். அதனால இன்னைக்கு மேட்ச்ல he might not be available. நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இந்த மைக்கேல் பெப்பரோட சைனிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ், பை.